மாயன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாதம் 2026 உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம எடுப்போம். ஸோ இந்த மாதம் ஜூலை மாதம் தொடக்கத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்குள்ளே இருப்பார். கிட்டத்தட்ட 17ஆம் தேதிக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, 17ஆம் தேதியில் சூரிய பகவான் நம்முடைய கடக ராசிக்குள்ளே தன்னுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிப்பார்னு பார்க்குறோம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்தில் நம்முடைய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் இருப்பார். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த மாதம் தொடக்கத்தில் நம்முடைய சுக்கிர பகவான் கரெக்டாக 4ஆம் தேதி நைட்டு வரையும் கடகராசியில் குரு சுக்கிரன் இணைவோடு பயணிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஸோ புதனும் கூட தான் இருப்பார். அப்போ புதன் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதம் கரெக்டாக 8ஆம் தேதி வக்ரமாகி பின்னாடி மிதுன ராசிக்குள்ளே தன்னுடைய சுய ராசிக்குள்ளேயே என்ன பண்ணுறாரு, வக்ரம் பெற்று போய் அமர்கிறாருங்கிறது பார்க்குறோம். சுக்கிரனும் 5ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு, நம்முடைய சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிறாரு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே கேது பகவான் இருக்கார். சரியா? அதே போல் நம்முடைய கும்ப ராசியில் ராகு பகவான், அதே போல் நம்முடைய சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி கரெக்டாக அந்த மாதத்துடைய எண்ட் ஆஃப் பாயிண்டில் வக்ரம் அடைகிறார். ஓகேவா? ஸோ வக்ரம் எங்கே அடைகிறாரு, நம்முடைய மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறான்னு பார்க்கும். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்மையிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் நிறைய விஷயங்களில் நீங்கள் உங்களையே உணர போகிறீங்க. நிறைய விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. என்னென்ன வலி, வேதனை, சோதனை, கவலைகள் இதெல்லாம் இருக்கோ, ஸோ அதெல்லாம் அப்படியே படிப்படியாக உங்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்திலேருந்து குறைந்து நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. ரிவர்ஸில் என்ன பண்ண போகிறீங்க, ஃப்ரண்டில் டாப் கீழே போக போகிறீங்க அப்படிம்பாங்கள்ல. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் ஜூலை மாதம் தொடக்கத்திலேருந்தே உங்களுடைய ராசியின் அதிபதி 11ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து உட்காந்துருக்கார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்தில் யாரெல்லாம் கன்னி ராசிக்காரர்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அழுத்தம் இருக்குதுன்னு நினைக்கிங்களோ, அந்த அழுத்தம் உங்களை விட்டு கடந்து போகும். இப்போ வேலைக்கு யார் முயற்சி பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் சூப்பராக இருக்குது. சார் வேலையெல்லாம் இருக்குது சார், ஆனால் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்கி, ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்க மாட்டேங்கி, என்னுடைய மேல் அதிகாரி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் அவங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி, என்னை விட எல்லா விஷயங்களும் குறைவு, ஆனால் என்ன மேலதிகாரிங்கிற ஒரு பட்டத்தை வச்சுருக்காங்க. ஸோ அப்படி வாங்கின ஒரே காரணத்துக்காண்டி என்னை பாடாப்படுத்துகிறாங்க சார். நானும் ஓவர் டைம்லாம் எடுத்து அந்த கம்பெனிக்காக அவங்களுக்காக என்னவோ செஞ்சு பார்த்தேன், ஆனால் எனக்கான ஒரு ரெஸ்பான்சிபிள் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு உறுதியாக கவலையப்படாதீங்க. உங்களுடைய வேலை உள்ள பிரச்சனை, உங்களுடைய வேலையில் உள்ள அழுத்தம் குறைக்கப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடை பார்த்து உங்களுடைய மேல் அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய ஓனராக இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க, உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு அற்புதத்தின் மாற்றத்தை இந்த மாதம் தொடக்கத்திலிருந்து நம்முடைய கன்னிராசி என்பதை சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கு தேவையான ஒரு பொருட்களாக இருக்கட்டும், தேவையான உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பலசரக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும். ஸோ இந்த வட்டம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, சில்லறையாக வாங்கியிருந்தவங்க சின்னதாக வாங்கினேன் சார், கையில் காசு இல்லையில அப்புறம் என்ன செய்ய அப்படிங்கிற நிலைமையில் உள்ள நீங்கள் இந்த மாதம் என்ன பண்ண போகிறீங்க, கொஞ்சம் மொத்தமாக சேர்த்து வச்சு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய
வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் கன்னிராசி என்பவர்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்துட்டு அந்த முயற்சியில் பல பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. சார் நீங்கள் வேறு சார் கல்யாணம் முடிஞ்சு பாசம் இருக்குது, அன்பு இருக்குது, காதல் இருக்குதுன்னு நினச்சி உருகி என்ற உள்ள எல்லாத்தையும் உருகிட்டாங்க சார். என் வீட்டுக்காரருக்காண்டு நான் தாலி செயினை கழட்டி கொடுத்துட்டேன், நெக்லஸை கழட்டி கொடுத்துட்டேன், வளையலை கழட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி பெண்களாக இருந்துச்சு. அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கும் இந்த பாதிப்பு இருந்துச்சு. அதே போல் உங்களுக்கும் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கும் பாதிப்பு இருக்குன்னா நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உறுதியாக அந்த பாதிப்பு குறைய போகுது. எதுக்கு சார் எங்களுடைய ராசி கூட சேர்ந்து மேசராசிக்காரங்களை சொன்னீங்க அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் ரீதியாக இந்த 2 ராசிக்காக தான் இப்போ இந்த பணத்தை கொடுத்து ஏமாந்தது கொஞ்சம் அதிகமாக லாக்கானீங்க, சரியா? ஸோ அப்போ கன்னிராசி என்பவர்களுக்கு அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய பொருள், உங்களுடைய நகை, உங்களுடைய பணம் உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் இருக்க போது. வேலையில் உள்ள பணி சுமை குறைய போது. புதிய வேலை வாய்ப்புகள் கன்னிராசி என்பவர்களுக்கு கோச்சார ரீதியாக கிடைக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய பொருள் ஒன்றை வாங்குவீங்க, பிடிச்ச மாதிரி பொருட்களை வாங்குவீங்க. அதே போல் ஒரு சில நம்முடைய கன்னிராசி என்பவர்கள் இடமாற்றத்துடன் வேலை. எப்படி இடம் மாற்றத்துடன் வேலைன்னா பதவி உயர்வு கட்டாயம் உண்டு. ப்ரொமோட் ஆகாமல் என்ன பண்ண போகிறீங்க, ப்ரொமோஷன் ஆகி உங்களுக்கான வேலையில் அமர்ந்து மகிழ்ச்சியாக போகிறீங்க. அப்போ மகிழ்ச்சி சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக கிரகங்கள் ரீதியாக இருக்குது. மற்றவர்களை அன்பையும் பாசத்தின் மூலமாக நீங்கள் அரவணைத்து கொண்டு போகக்கூடிய நீங்கள் அன்புக்காக பாசத்துக்காக நிறைய விஷயங்களை ஏமாற்றப்பட்டீங்க. ஸோ அந்த நிலை எல்லாமே உடைக்கப்படுது. நிறைய மாற்றங்கள் உண்டு. ஸோ நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா நைட் நேரங்களில் ட்ராவல் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். புதிய கடன்கள் வாங்குவதாக இருந்தால் கவனமாக இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய முயற்சிகளை நம்முடைய கன்னிராசி என்பவர்கள் எடுக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. இதெல்லாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு அற்புதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் ரொம்ப பொறுமையாக பார்த்தது இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன், சுய ஜாதகம் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% உங்களுடைய லைஃப்பில் 20 to 30% இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் கொடுப்பாங்க. ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அதெல்லாம் நடக்குமா, அது எப்போ நடக்கும், அதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய சுய ஜாதகம் வேணும். உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க. ஸோ இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு மிக துல்லியமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கணித்து உங்களுக்கு குறிப்பிட முடியும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லை சார், எனக்கு ஜாதகமே இல்லையே சார், அப்போ என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியாதா அப்படிலாம் கேள்வி இருக்கலாம். ஸோ ஜாதகமே இல்லை, எழுதலை, இல்லை பிறந்த தேதியே தெரியாது, எனக்கு என்னுடைய பேர் எனக்கு குறிப்பிட்ட வயது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு உறுதியாக பிரசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக கணக்கிட முடியும். அதே போல் உங்களுடைய வீட்டுடைய வாஸ்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாஸ்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். சார் நான் வாடகை வீட்டில் இருக்கேனே, எனக்கு வாஸ்து என்னை அஃபெக்ட் பண்ணுமா? சார் நான் வந்து ஒத்திக்கி இருக்கேனே, எனக்கு எதுவும் வாஸ்து பிரச்சனை பண்ணுமா? சார் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே அதாவது உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டோடனே என் வீடு இதுதான் சொல்லி ஒரு விலாசம் கொடுக்கீங்களே. ஸோ அப்போ அந்த வீட்டுடைய உரிமையாளராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வீட்டுடைய வாஸ்துவில் உள்ளே வரீங்க. ஸோ உங்களுடைய வாஸ்து அற்புதமாக இருந்தால் வாழ்க்கையும் அற்புதமாக இருக்கும். ஓகேவா? அப்போ உங்களுடைய மனதில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியும்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கட்டாயமாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நம்முடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இறை அருள் மூலமாக உங்களுக்கு அற்புதமாக மாற்றங்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.